ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஷீலா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக தான் இருக்குது. ஸோ இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ நல்லா ஷார்ப்பான கத்தி இருந்தால் நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற செதிலாம் வந்து எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ செதில் இருக்காது, ரொம்ப பொடிசாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த செதில் வந்து இப்படி கத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். ரெண்டு சைடுமே அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த வாக்கிட்டெல்லாம் செதில் இருக்கும், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் அந்த வயிற்று மேலே. இப்போ சைடுல இருக்கிற இந்த விங்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மற்ற மீன் மாதிரி ரொம்ப முள்ளெல்லாம் இருக்காது, ஹார்டாகவும் இருக்காது. அண்ட் இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல முள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இந்த மீனை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். தலையை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே வேஸ்ட் தான், இதை எடுத்துடலாம். ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இதை புல் பண்ணீங்கன்னா வந்துடும். இந்த தலையை வந்து இப்படி பிடிச்சி இந்த கண்ணுக்கும் இதுக்கும் பிடிச்சி இப்படி மேலே தூக்குனீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி ஆப்போசிட்லையும் பண்ணுங்க. அவ்வளோதான். பாருங்க, கரெக்டாக அந்த வாய்க்கிட்ட வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்கிறத வந்து இந்த இடத்துல இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்து இதை பிடிச்சி இப்படி மேலே புல் பண்ணீங்கன்னா இதுவும் வந்துடும். பாருங்க, உள்ள இருக்கிற வேஸ்ட் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், ஷீலா மீன் தலை க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த பல்லு பாட்டெலாம் வந்து நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தலை வேணும்னா நீங்கள் தலையும் கட் பண்ணி போட்டுடலாம். தலையை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இந்த பாடி பார்ட்டு இந்த சைஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்றதுக்கும் சரி, குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இது கட் பண்ணும்போது கத்தி வந்து ஷார்ப்பா இருக்கா பார்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப கொலன்னு இருக்கும் மீன். நீங்க கட் பண்ணும்போது ஷார்ப்பா இல்லைனா கத்தி மீன் வந்து ஒரு மாதிரி பிஞ்சு வந்துடும். ஒரு வாழை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம், சாஃப்டா தான் இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். மீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இவ்வளவுதான் ஷீலா மீன் க்ளீன் பண்ற மெத்தடு. நான் சொன்ன மாதிரி அந்த ஹெட்டும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல மட்டும் தான் வேஸ்ட் அண்ட் எக் இருக்கும். இவ்வளவுதான் வந்து ஷீலா மீன் க்ளீன் பண்ற மெத்தடு. இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.